அண்மைச் செய்தி. மதுரையில் வழக்கு விசாரணைக்கு நீதிமன்றத்தில் ஆஜராகிவிட்டு வீடு திரும்பிய முருகன் என்பவர் ஓட வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் நாகேந்திரன். முழு விவரம் என விரிவாக வழங்கலாம். மதுரை மாநகரில் போலீஸ் விசாரணை முடித்துவிட்டு சென்ற இளைஞர், அதே போன்று நீதிமன்ற வாய்தாவிற்கு சென்றுவிட்டு திரும்பிய நபர் என ஓட விரட்டி படுகொலை என்பது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மதுரை மாநகரில் 24 மணி நேரத்தில் மட்டும் அடுத்தடுத்து 2 கொலைகளும் கடந்த 3 நாட்களில் 3 கொலைகள் என நடந்திருக்கிறது. இதனால் மதுரை மாநகரில் மக்கள் அச்சத்தில் ஆழ்ந்திருக்கிறார்கள். வாகனங்களுக்கு அபராதம் விதிப்பதில் கவனம் செலுத்தும் காவல்துறையினர் சட்டம் ஒழுங்கு மற்றும் குற்ற தடுப்பு நடவடிக்கைகளிலும் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை என்பதை முன்வைத்திருக்கிறார்கள். மதுரை மாநகர் சோழபுரம் பகுதியைச் சேர்ந்த மணி என்ற கிரைமணி இவர் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருந்து வருகிறது. சரித்திர பதிவு குற்றவாளி என்பதால் காவல்துறையினர் இவரை தீவிரமாக கண்காணிப்பில் இருந்து வருகின்றனர். நேற்று இரவு மணியும் அவரது நண்பருமான திவாகர் ஆகிய இருவரும் அந்த பகுதியில் டாஸ்மாக் கடையில் மது அருந்திவிட்டு பைக்கில் சென்ற போது காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தி சோதனை செய்திருக்கிறார்கள். அப்போது இருவரும் மது போதையில் இருந்ததால் அவர்களிடம் பைக் மற்றும் போனை பறிமுதல் செய்து அவர்களை வீட்டிற்கு நடந்து செல்லும்படி காவல்துறையினர் எச்சரித்து அனுப்பியிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து இருவரும் நடந்து சென்ற போது இருவருக்கும் இடையே ஏற்பட்ட வாய் தகராறின் காரணமாக மணியின் நண்பர் திவாகர் மணியின் தலையில் கல்லை போட்டு ஆயுதங்களால் வெட்டியும் மணியை படுகொலை செய்திருக்கிறார். இது குறித்து ஜெயந்திபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை என்பதை நடத்தி வருகின்றனர். இதே போன்று மதுரை சிந்தாமணி பகுதியில் கண்ணன் காலனி பகுதியைச் சேர்ந்த முருகன் என்பவர் கடந்த 2018ஆம் ஆண்டு நடந்த கொலை வழக்கு தொடர்பாக நீதிமன்றத்தில் ஆஜராகிவிட்டு வீடு திரும்பி வந்த நிலையில் அப்போது வீட்டின் முன்பாக அவரை பின்தொடர்ந்து வந்த 4 பேர் கொண்ட மர்ம கும்பல் திடீரென முருகனை ஓட விரட்டி படுகொலை செய்துவிட்டு தப்பி சென்றிருக்கிறார்கள். இது தொடர்பாக கொலை செய்யப்பட்ட முருகனின் உடலை கைப்பற்றி சிந்தாமணி காவல்துறையினர் விசாரணை என்பதை மேற்கொண்டு வருகின்றனர். அவரது உடலை மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுபோன்று கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு மதுரை கூடல்புதூர் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட செல்லையா நகர் பகுதியைச் சேர்ந்த சிரிபிக் ராஜன் என்ற அந்த இளைஞரை அவருடைய நண்பருடன் மது அருந்தி கொண்டிருந்த போது ஏற்பட்ட தகராறில் அவர் கிரிக்கெட் மட்டையால் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவரது நண்பர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மதுரை மாநகரில் மட்டும் 24 மணி நேரத்தில் அடுத்தடுத்து மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள இடத்தில் இரு கொலைகள் சம்பவங்கள் நடைபெற்று இருக்கிறது. கடந்த 3 நாட்களில் மட்டும் 3 கொலைகள் நடைபெற்றிருக்கிறது. இதனால் மதுரை மாநகரில் மக்கள் அச்சத்தில் ஆழ்ந்திருக்கிறார்கள். மதுரை மாநகர காவல்துறையினர் இந்த ஃபுட் பெட்ரோல் அந்த வாகன சோதனை நடத்தினாலும் கூட ஃபுட் பெட்ரோல் மற்றும் வாகன சோதனை நடத்தினாலும் கூடுதலாக போதிய அந்த காவல்துறையினர் போதிய ரோந்து பணிகளை மேற்கொள்ளாமல் வாகன தணிக்கையில் அந்த வாகனங்களுக்கு அபராதம் விதிப்பதில் மட்டுமே கவனங்கள் செலுத்துவதாகவும் மதுரை மாநகரில் கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாகவும் தொடர் கொலைகளால் மக்கள் அச்சத்தில் ஆழ்ந்திருக்கிறார்கள். கொலை உள்ளிட்ட குற்றச்சம்பவங்களை தடுக்க மதுரை மாநகர காவல்துறையினர் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும் என்பதே மதுரை மாநகர மக்கள் தமிழக அரசிற்கு கோரிக்கையாக முன்வைத்திருக்கின்றனர். அபிராமி, தகவல்களுக்கு நன்றி நாகேந்திரன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.